ஜனநாயகம் படத்தை விட இந்த பிரச்சனை முக்கியம். நீட் தேர்வு எதிர்ப்பு முக்கியம். நாங்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஜனநாயகம் படம் வருது அப்படின்னு ஜனநாயக நாட்டில் உரிமைகள் மறுக்கப்படுது. அந்த உரிமைக்கான குரலை நாங்கள் நாளை கொடுக்குறோம். ஜனநாயகம் படம் வருதுன்றனால நாங்கள் இது பண்ணலை. இது ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் குரல் கொடுக்குறோம். அவ்வளோதான். நாளை எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வகுப்பு புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 கல்லூரிகள் வகுப்பு புறக்கணிப்புக்கு தயாராகி விட்டார்கள். ஸோ அந்த 4 கல்லூரிகளுடன் சேர்ந்து மற்ற கல்லூரிகளும் இந்த போராட்டத்தை ஒரு அறவழியில் முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு அறைகோலாக இருக்குது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு குறிப்பிட்டது போல ஜனநாயக ரீதியாக அறவழியில் போராட்டம் பண்ணால் நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் அனைத்துமே அறவழியில் இருக்கும் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. நாளை இந்த போராட்டம் அறவழியில் மாணவர்கள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு அவரவர் கல்லூரி வாசலிலே ஜனநாயக முறையில் அறவழியில் வெவ்வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படின்றத மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நடவடிக்கைகள் இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அரசாங்கம் இது ஒரு உரிமை பிரச்சனை. இங்கே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீட் வேண்டாம் அப்படின்றது 10 வருஷமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உரிமை போராட்டம். அதே மாதிரி இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கு மாணவர்களை அடித்ததற்கு இந்த மாதிரியான ஒரு விதிமீறல்கள், மனித உரிமை விதிமீறல் நடந்திருக்கு. அப்போ இதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது இதற்கு அரசாங்கம் தடையாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய மக்கள், இத்தனை கோடி மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த அரசாங்கத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுடைய பங்கு அதிகம் இந்த அரசாங்கத்தை தேர்வு செஞ்சதில்லை. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் இளைஞர்களுடைய பிரதிபலிப்பாக தான் அரசாங்கம் செயல்பட வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, என்ன ஒரு கோரிக்கையை வைக்கிறார்களோ அதை தான் அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்த போராட்டத்தை ஒடுக்கும் நடவடிக்கை இனிமேல் தொடரக்கூடாது அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.